எங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. 43 சங்கீதம் வசனங்கள் 1-5 வரை. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சோதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திர. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி இயேசப்பா. ஆவியானவரே, இந்த நாளிலும் தெய்வ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான துன்மார்க்குடைய செயல்பாடுகளுக்கும் யோசனைகளுக்கும் எங்களை முற்றிலும் நீங்களாக ரட்சிக்கும்படியாக அர்ப்பணிக்கிற ராஜா. தகப்பன் இறங்கியருளும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதித்து வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா விதமான காரியங்கள், துன்மார்க்குடைய செயல்கள், எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. தேவனுடைய சுத்த கிருபை அவங்களை ஆற்றி தேற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. ஆமீன். பிதாவை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே, நீங்கள் சத்துவத்தை கொடுத்து அவங்களை தைரியப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி வழி நடத்துவீராக. எல்லா தீமைக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கு ஆலோசனைக்கும் நீங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் நீங்களை ரட்சித்தரல வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கத்திரி சமூகம் கூட இருப்பதாக. குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கத்தர் அருள் செய்வீராக. ஒவ்வொரு குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்களை விசேஷமாய் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே, எல்லா ஆபத்துக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் தகப்பனே உடல் ஆரோக்கியத்து பலத்தோடு இருக்க கத்தர் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். தேவனை அறியத்தக்கதான ஞானம் உண்டாகட்டும் அப்பா. நீர் வரப்போகிறீர். உம்முடைய ரகசிய வருகை காயத்தப்பட கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.